தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ஓய்வூதியதாரர்கள் தொடர்பில் வெளியான புதிய தகவல். ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு போதிய அளவு பாதுகாப்பு. ஜனாதிபதியின் பக்கம் தாவ உள்ள எம்பிக்கள் அம்பலப்படுத்தும் இராஜாங்க அமைச்சர். தேர்தல் விதிமுறைகளை மீறிய வைத்தியசாலை முறைகேடாக 150 ஊழியர்கள் நியமனம். கடவுச்சீட்டு எடுக்க காத்திருப்போருக்கு பேரிடி இன்று முதல் நடைமுறையாகும் திட்டம். அரசு வங்கி ஒன்று பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. யாழில் தீயில் எரிந்த இளம் குடும்ப பெண் பரிதாபமாக உயிரிழப்பு. அதிகரிக்கும் வெப்பநிலை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். கண்டி மாவட்டத்தில் உள்ள 20 பிரதேச செயலகங்களில் 209 ஓய்வூதியதாரர்களுக்கு வாழ்க்கை செலவு கொடுப்பனவு மற்றும் சம்பளமாக 5,50,00,000 ரூபாய் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2023 ஆண்டுக்கான தேசிய கணக்காய்வு அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி இந்த தொகையில் கிட்டத்தட்ட 3 மில்லியன் ரூபாய் வரை கடந்த ஆண்டு மீட்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இது தவிர வெளிநாடுகளில் உள்ள 118 ஓய்வூதியதாரர்களுக்கு 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் 14 பிரதேச செயலகங்கள் மூலம் 33 லட்சம் ரூபாய்க்கு மேல் கொடுப்பனவு வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு போதியளவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது. தேர்தல்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தேர்தலில் போட்டியிடும் 38 வேட்பாளர்களுக்கும் தேவையான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். போலீசார், முப்படையினர் மற்றும் விசேட அதிரடி படையினர் ஆகியோர் இந்த பாதுகாப்பு கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் காணப்படும் ஆபத்துக்கள் குறித்து கண்டறிந்து அதற்கு ஏற்ற வகையில் இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு வேட்பாளருக்கும் அநீதி இழைக்கப்படாத வகையில் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய பரப்பில் உள்ள 2 அல்லது 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணையவுள்ளதாக உயர்கல்வி இராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் இராஜாங்க அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் இந்த ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார், தமிழ் முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான வேலுசாமி, ராதாகிருஷ்ணன் மற்றும் மயில்வாகனம் உதயகுமார் ஆகியோரும் விரைவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணையவுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடித்துள்ள நிலையில் தனியார் நிறுவனம் ஒன்று தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நடைபெறப்போகும் தேர்தல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கான சாதக நிலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கான சாதகமான நிலைமை 40 புள்ளிகள் வீதம் அதிகரித்துள்ளதாக கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது ஆதரவை தெரிவித்து கட்சி தாவல்களில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடவுச்சீட்டு விண்ணப்பிக்கும் போது முன்கூட்டிய நேரம் ஒதுக்கும் முறைமை இன்று முதல் இடைநிறுத்தப்படவுள்ளது. இதற்கமைய முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற முறை பின்பற்றப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டெரான் அலஸ் தெரிவித்துள்ளார். இதேவேளை கடவுச்சீட்டு புத்தகங்கள் குறைவாக இருப்பதால் மிக அவசரமாக தேவைப்படுவோர் மட்டுமே கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்றிரவு வெளிநாட்டு கடவுச்சீட்டு பெற வந்தவர்கள்
பத்திரமுள்ள குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தில் காத்திருப்பதையும் காண முடிந்தது. இப்பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாலே காசுதான், கடையில் சாப்பிட்டு குடிக்க வேண்டும், பணம் முடிந்து விட்டது என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இறுதியாக பாஸ்போர்ட் பெற 3 நாட்கள் வரை ஆகின்றது. டோக்கன் கொடுப்பதாக கூறுகின்றனர். எப்படி என்று தெரியவில்லை. எத்தனை நாட்கள் பணம் முடிந்துவிட்டது. இறுதியில் 1 நாள் சேவை என கூறி 20,000 கேட்கிறார்கள் என பொதுமக்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தில் தற்போது குறைந்த எண்ணிக்கையிலான வெற்று வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் இருப்பதால் கடவுச்சீட்டுகளை வழங்குவதை மட்டுப்படுத்த வேண்டியுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அண்மையில் அறிவித்தது. தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய காரணங்களுக்காக மாத்திரம் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்குமாறு மக்களிடம் கோரிக்கை விடுப்பதாக அதன் கட்டுப்பாட்டாளர் நாயகம் செல்வகுட்டிய தெரிவித்துள்ளார். மக்கள் வங்கியின் கணக்குகளை வைத்திருப்பவர்களுக்கு எச்சரிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. மக்களின் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களை குறிவைத்து சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் போலி விளம்பரங்கள் மூலம் பொது வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களின் தனிப்பட்ட கணக்கு தகவல்களை சேகரிக்கும் திட்டமிட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. இதன்படி அவசர நிதி தேவைகள் தொடர்பாக மக்கள் வங்கி சென்ட்ரல் லோன் என்ற நிறுவனத்துடன் இணைந்து சலுகை வட்டியில் கடன் வழங்குவதாக கூறி தனிப்பட்ட வங்கி தகவல்களையும் முக்கிய தகவல்களையும் பல்வேறு தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் எண்களின் மூலம் பெறுவதற்கு முயற்சிகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்ட்ரல் லோன் என்ற நிறுவனத்திற்கும் மக்கள் வங்கிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை எனவும் வேறு எந்த 3ஆம் தரப்பினர் ஊடாகவும் கடன் வழங்குவதில்லை என்றும் மக்கள் வங்கி அறிவித்துள்ளது. அத்தோடு கணக்கு எண்கள், வங்கி அட்டை எண்கள், பின் எண்கள், OTP எண்கள் போன்றவற்றை அல்லது நிகழ்நிலை பரிவர்த்தனைகள் தொடர்பான தகவல்களை இதுபோன்ற மோசடி தரப்பினருடன் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்குமாறு அனைத்து வாடிக்கையாளர்களையும் மக்கள் வங்கி கேட்டுக்கொண்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தீயில் எரிந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 பிள்ளைகளின் தாயான நிர்த்திகா என்ற 28 வயதான பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் கடந்த 25ஆம் தேதி குடும்ப பிரச்சினை காரணமாக தீயிட்டு எரியூட்டப்பட்டு அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதையடுத்து அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி AJ பாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். அத்தோடு குறித்த பெண்ணுக்கு அவரது கணவனை தீ வைத்ததாக உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இருப்பினும் கணவன் குறித்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் வெப்பநிலை உயர்வடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. எனவே சிறுவர்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த நிலைமை தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் முடிந்தவரை அடிக்கடி நிழலில் ஓய்வு எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் தேவையற்ற வெளிப்புற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துமாறும் இலகுவான மற்றும் வெள்ளை அல்லது வெளிர் ஆடைகளை அணியுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்காக போதிய அளவு நீரை பருகுமாறு வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.